பண்ணியிருக்கேன். ஸோ நெறையா பேருக்கு ஒரு 25 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய முகத்தில சுருக்கம், கண்ணுக்கிட்ட சுருக்கம், பெரிய ஸ்மைல் லைன்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாம ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா, தொங்கி போன மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அதாவது கொலாஜன் ப்ரொடியூஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனா வந்து பிஸி லைஃப்ல அதெல்லாம் கண்டுக்காம, ஒரு 40 வயசுல வந்து திரும்பி பார்க்கும்போது, நம்ம ஸ்கின் என்னடா இவ்ளோ டேமேஜ் ஆயிடுச்சு. நம்ம அதுக்குள்ளார இவ்ளோ வயசான மாரி ஒரு லுக்ல வந்து வந்துட்டோமே. ஸோ இப்ப போய் ஏதாவது பண்ணணும். இப்ப போய் ஸ்கின் கேர் ரொட்டீன பண்ணணும்னா, ஸோ அப்ப அந்த வயசுல வந்து நீங்க ஸ்கின் கேர் ரொட்டீன பண்ணி, உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஃபாஸ்ட்டா இருக்காது. அதுவும் இல்லாம அம் பண்ணியும் தான் என்ன யூஸ்? ஸோ அப்படிங்கிற மாரி தான். ஸோ நீங்க வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனையே ஃபாலோ பண்ணலனா, தயவு செஞ்சு ஸ்கூல் முடிச்சு காலேஜ் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒண்ணொன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீனோட எஃபெக்டிவான டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 20ஸ்லேருந்து 30ஸ், 35, 40ஸ் வரைக்கும். ஸோ அதுக்கும் மேலலாம் போகும்போது ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து மெச்சூர் ஆயிடும். ஸோ மெச்சூர் ஆனதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்து ரொம்ப வளர்ந்ததுக்கப்புறம் அத ட்ரீட் பண்றத விட, இயர்லியராவே ட்ரீட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ அதே மாரி தான் விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா, இன்சைட் அண்ட் அவுட் சைட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இன்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்ஸிடென்ட் ரிச் ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். அது என்ன ஆன்டி ஆக்ஸிடென்ட் ரிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யோசிப்போம். ஸோ ஆன்டி ஆக்ஸிடென்ட்னா விட்டமின் சி இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜஸ வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட் சொல்றாங்க. ஸோ அதுவும் போக நெறைய நட்ஸ்லயும் கூட நம்மளுக்கு தேவையான ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, குக்கும்பர் சீட், பம்ப்கின் சீட், சியா சீட்ஸ், ஆல்மண்ட், வால்நட், ஸோ இந்த மாரி நெறைய விஷயத்த வந்து நம்மளுக்கு தேவையான ஆன்டி ஆக்ஸிடென்ட் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து உள்ள நம்மளுக்கு தேவையான ஆன்டி ஆக்ஸிடென்ட் வந்து பூர்த்தி பண்ணுது. அதே மாதிரி வெளியில இருக்கிற ஸ்கின்னுக்கும் சில பல ஆன்டி ஆக்ஸிடென்ட் வந்து தேவை. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம விட்டமின் சி வந்து நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன்ல வந்து யூஸ் பண்றோம். விட்டமின் சி வந்து அபவ் 18ல இருந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான ஒரு சூப்பரான ஒரு சீரம். ஈவன் பிரெக்னன்சி லேடீஸ் கூட வந்து விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணலாம். 1 மந்தாவே வந்து நான் ஒரு 2 ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட் ஜனவரில ஒண்ணு நியாசினமைட் ஃபாக்ஸ்டெயில் பிராண்ட்ல இருந்து வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த டீகன்ஸ்ட்ரக்டோட இந்த பாப்புலரான இருக்கிற இந்த விட்டமின் சி. ஸோ இந்த விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து நான் பாடி ஷாப்ல இருந்து விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வந்து ஸோ அது எனக்கு ரொம்ப போர் அடிச்சதுனால, அது இன்னும் தீரல. இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஸோ கை, கால், கழுத்துக்கிட்ட ஸோ இந்த மாரி ஏரியாஸ்ல வந்து யூஸ் பண்ணி காலி பண்ணலாம்னு வச்சிருக்கேன். ஸோ இது வந்து டீகன்ஸ்ட்ரக்டோட விட்டமின் சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக்கான பாட்டில்ல இருக்கு. 30 ml. ஸோ அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 799. பட் ஆஃப்டர் ஆஃபர் வந்து 550க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் வந்து மிந்த்ரால வாங்கியிருந்தேன். ஸோ சம் ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ 2 சீரம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் பாட்டில்ல ஏன் வருதுன்னா, நார்மலா விட்டமின் சி வந்து இந்த மாரி டார்க்கஸ்ட் பாட்டில்ல தான் வரும். ஏன்னா வந்து இது சீக்கிரமா எவாப்பரேட் ஆயிடும். ஸோ அந்த மாரி எவாப்பரேட் ஆயிடும்போது, அதோட பலன் வந்து சீக்கிரம் போயிடும்னு சொல்வாங்க. ஸோ அதனால தான் விட்டமின் சிய வந்து ரொம்ப புரொடெக்ஷனா வச்சிருக்கணும். ரொம்ப அந்த மாரி கப்போர்ட்குள்ள வச்சிருக்கணும். வெயில் இருக்கிற இடத்துல வச்சிருக்க கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கோல்டஸ்ட் பிளேஸ்லயும் வச்சிருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேர்ஃபுல்லா வச்சிருக்க வேண்டிய ஒரு சிரம். ஸோ அதே சமயம் இதோட எஃபெக்ட்டும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். 10% விட்டமின் சியும், அப்புறம் வந்து ஃபெருலிக் ஆசிட் 0.5%ம் இதுல இருக்கு. விட்டமின் சி மாதிரியே ஃபெருலிக் வந்து ஒரு நல்ல ஃப்ரூட் டெரிவ்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆசிட் தான். ஸோ இது எல்லாமே ஃப்ரூட்ஸ்ல இருந்து தான் வந்து டெரிவ் பண்றாங்க. ஸோ பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எஸ்பெஷலா விட்டமின் சி வந்து ஃப்ரூட்ஸ்ல இருந்து தான் வந்து எடுக்குறாங்க. ஸோ சம் இன்கிரீடியன்ட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். லைக் ஃபெருலிக் ஆசிட் மாரி. ஸோ இந்த ஒரு விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா இது வந்து நான் 1 மந்த் யூஸ் பண்றதுல சொல்றேன். அ ஸோ வந்து ஒரு அஃபோர்டபிள் ரேஞ்சுல ஒரு நல்ல குவாலிட்டில ஒரு விட்டமின் சி வாங்கணும் அப்டின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு விட்டமின் சி வந்து வாங்கலாம். ஸோ நான் வாங்குன பாடி ஷாப் வந்து ₹3000. ஸோ எல்லாராலயும் அத வந்து வாங்க முடியாது. ஸோ அதே சமயம் வந்து இதுக்கு முன்னாடி நான் டெர்மாகோவோட விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப லெஸ் பெர்சன்டேஜ்ல யூஸ் பண்ணும்போது நெறைய பேருக்கு ரிசல்ட் வரல. என்னோட ஸ்கின் வந்து பிரைட் ஆகல அப்டின்னு வந்து நெறைய பேருக்கு இருக்கு. ஸோ விட்டமின் சி வந்து நார்மலா பிகினர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5%ல இருந்து ஆரம்பிக்கிறது நல்லது. ஸோ அதே சமயம் நம்மளுக்கு 5%ல ஸ்கின்ல பழகிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் லெவல் நீங்க வந்து 10% வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விட்டமின் சி வந்து நீங்க நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதோடது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் குளிச்சுட்டு வந்து டைரக்ட்டா உட்காந்துருக்கேன். இன்னைக்கு 10:00 தான் வந்து குளிச்சேன். ஸோ ஃபேஸ்ல வெறும் பொட்டு, ஐப்ரோஸ், லைட்டா வந்து லிப் பாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ டைரக்ட்டா வந்து ஸ்கின் கேர் வந்து பண்றேன். ஸோ இந்த ஒரு விட்டமின் சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கன்சிஸ்டன்சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தண்ணி மாரி தான் இருக்கும். ஸோ இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வாட்டரி எப்பா எப்படி வருது? ஸோ இது வந்து ஒரு வாட்டரி மாரி தான் இருக்கும். ஸோ இதில வந்து ஒரு மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது என்ன ஃப்ரேக்ரன்ஸ்ன்னு வந்து எனக்கு சொல்ல தெரியல. ஸோ இதோடது பம்ப் நம்ம எதையுமே அவுக்க தேவையில்ல. இதில ஃபில்லர் இல்ல. எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பம்ப். அதுக்கு வந்து ஒரு கேப். ஸோ இந்த கேப் வந்து மூடிட்ட அப்புறம் இப்படி போட்டுறணும். ஏன்னா வந்து அந்த ஓட்டை வழியா கூட வந்து விட்டமின் சி வந்து எவாப்ரேட் ஆயிடக்கூடாதுன்னு. ஸோ இது வந்து ஆக்ஸிடைஸ்ன்னு சொல்லுவாங்க. எவாப்ரேட் கிடையாது. ஆக்ஸிடைஸ் ஆகக்கூடாதுன்னு இந்த கேப் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் ரொம்ப வாட்டரியா இருக்குங்க. நீங்க வந்து எப்படி சொல்றது பாருங்க. ரொம்ப வாட்டரியா இருக்கு. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரை ஸ்கின்ல இந்த விட்டமின் சி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க.
ஸோ இப்படி தான் வந்து ரொம்ப வாட்டரியா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பிகினர் ஃப்ரெண்ட்லின்னு கூட போட்டிருக்காங்கங்க. அதனால தான் வந்து நான் இத வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு வந்து எனக்கும் டெஸ்ட் பண்ணணும்னு ஆசையா இருந்தது. ஒரே மாதிரி விட்டமின் சி போட்டு போர் அடிச்சிருச்சு. ஸோ ரொம்ப லைட் இன் வெயிட் ஸ்ட்ரக்சர். அதுவும் இல்லாம இது போட்டதுக்கப்புறம் ஸ்டிக்கியாவே இல்ல. சுத்தமா ஸ்டிக்கினஸ் இல்ல. ஸோ நான் வந்து வாங்கியிருந்த பாடி ஷாப்போட விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பிசு பிசு பிசுன்னு இருக்கும். அது மேல எந்த ஒரு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் எதுவுமே தேவை இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கியா இருக்கும். பட் அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து இந்த பன்னீர் அதே தாங்க எக்ஸாக்ட்டா எனக்கு வாயில வந்துருச்சு. இந்த கல்யாணத்துலலாம் போனீங்கன்னா, பன்னீர் தெளிப்பாங்கல்ல, ஸோ அதே மாரி தாங்க இருக்கு. ஸோ முகத்துல வந்து தெளிச்ச உடனே வந்து ஒரு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வந்து இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம போட்டுருக்கோமான்னே தெரியல. அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்ப கூட நான் அவங்ககிட்ட அப்ளை பண்ணிட்டேன். பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமும் தெரியல. ஸோ அவ்ளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து விட்டமின் சி அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெகுலரா போடுற சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த போட்டிருக்கிற இந்த டாக்டர் ஷீட் சன்ஸ்கிரீன்லயுமே கூட வந்து விட்டமின் சி இருக்கு. ஸோ இதுல ஒரு விட்டமின் சி, இதுல ஒரு விட்டமின் சி அதனால வந்து நெறைய ஆயிடுமோ அப்டின்லாம் வந்து ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல. இது ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர். இதுல கம்மி அமௌண்ட் தான் வந்து விட்டமின் சி இருக்கும். பட் ஆனா இருக்கு விட்டமின் சி. பட் ஆனா எதுவும் பண்ணாது. யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நெறைய எடுத்துக்கோங்க. நான் வீட்ல இருந்து எங்கேயும் வெளிய போகாததுனால 2 ஃபிங்கர் ரூல் அப்ளை பண்ணல. ஜஸ்ட் 1 ஃபிங்கர் மட்டும். ஸோ இது ஒரு நல்ல சன்ஸ்கிரீனுங்க. இந்த டாக்டர் ஷீத்தோட விட்டமின் சி வந்து. ஸோ பயங்கரமா இருக்கும். இதுவரையும் எனக்கு போட்டு என் ஸ்கின் டல்லா ஆனுச்சுன்னு இல்ல. அதே மாதிரி குயிக் அப்சர்வும் கூட போட்டதே தெரியாது. பார்க்குறீங்கல்ல, நான் போட்டிருக்கேன். எங்கேயாவது வந்து எடுக்குதா, டைம் எடுக்குதா? போட்டதுக்கப்புறம் என் முகம் வந்து கிரேவாவோ, இல்லன்னா வந்து ரொம்ப போட்ட ஹெவியோட ஃபீலிங்ஸ் அந்த மாரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப 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 சூப்பரான ஒரு சன்ஸ்கிரீன். ஸோ எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சன்ஸ்கிரீன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸ்லயும் கூட. ஸோ என்னோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நெறைய ஆக்னீஸ் இருந்தது லாஸ்ட் இயர். ஸோ ஆக்னிய சரி செய்யறதுக்கு என்னமோ வந்து நான் சாலிசிலிக் ஆசிடும், நியாசினமைடும் தான் யூஸ் பண்ணேன். பட் என்னோட ஸ்கின்ன வந்து நல்லா பொலிவா இருக்கிறதுக்கு, பிரைட் ஆக்குறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி. ஸோ அந்த விட்டமின் சில இருந்து தான் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் போட ஆரம்பிச்சேன். விட்டமின் சிலயே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ அத மாரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நீங்க விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணணும்னா, உங்க ஃபேஸ்ல வந்து ஆக்னி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆக்னி இருக்கிற எந்த ஸ்கின்னுக்கும் விட்டமின் சி செட் ஆகாது. அது உங்களோட ஆக்னீஸ வந்து இன்னும் அதிகப்படுத்தி விட்டுரும். ஸோ அதனால சொல்லிட்டு உங்களோட ஸ்கின் வந்து நார்மலா இருக்கு. என்னோட முகத்துல எதுவும் பிம்பிள் இல்ல. ட்ரை ஸ்கின்னா இருக்கு. ம். அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலா முகத்துல பிம்பிள் இருக்கக்கூடாது. அத தான் நான் சொல்ல வரேன். ஸோ பிம்பிள் இல்லன்னா எந்த ஸ்கின் டைப் வேணாலும் இந்த விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் 1, 2 பிம்பிள் இஸ் ஓகே. பட் ஆனா அந்த ரொம்ப ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாரி கொச்சன்னு 2 சிக்ஸ்லலாம் ஃபோர்ஹெட், ஜா லைன்ஸ்லலாம் பிம்பிள் இருக்கும்ல. அந்த மாரி இருக்கிற பீப்பிள் வந்து தயவு செஞ்சு விட்டமின் சி யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட ஆக்னிய வந்து இன்னும் அதிகப்படுத்தி விட்டுடும். ஸோ இன்னும் அக்ரிவேட்டட் ஸோ உங்க ஆக்னிய வந்து அக்ரிவேட் ஆக்கிடும். ஸோ அதனால சொல்லிட்டு விட்டமின் சி உங்களோட ஸ்கின்ல ஆக்னி இல்லாத டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக்னி இருந்ததுன்னா ஆக்னிய சரி செஞ்சுட்டு வந்து விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த விட்டமின் சி போடுறதுனால ஆக்னி எல்லாம் சரியாகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆகாது. ஸோ அதோட வேலை விட்டமின் சியோடது கிடையாது. ஸோ அதனால விட்டமின் சி நம்ம ஸ்கின்ன அன்ஈவன் இருந்தா அத சரி பண்ணும். உங்களோட ஸ்கின்ல டல்னஸ் இருந்தா அத சரி பண்ணும். சன் டேமேஜ் இருந்தா அது சரி பண்ணும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ல இருந்து நல்லா சூப்பரா வச்சிருக்கும். ஸோ என்விரான்மென்ட் ஸ்ட்ரெஸ் அதுவும் இல்லாம புழுதி அது இது இதெல்லாம் அன்றாட நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஆ இத போடுறதுனால நம்ம ஸ்கின்ன வந்து டேமேஜ் ஆகாம பாதுகாத்துக்கும். ஸோ அதே மாதிரி உங்க ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தா தயவு செஞ்சு விட்டமின்ஸ் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கையில எங்கேயாவது போட்டு. ஸோ இல்லன்னா வந்து ரொம்ப லெஸ் பெர்சன்டேஜ் வாங்கி ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் வந்து செட் ஆகலன்னா என்ன திட்டக்கூடாது. விட்டமின் சி சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு செட் ஆகாது. ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கும் செட் ஆகாது. மத்த எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி விட்டமின் சிய வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆக்டிவ் கூடயும் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த விட்டமின் சிய வந்து காலையில நேரத்தில சன்ஸ்கிரீன் கூட மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ண சொல்றோம். சன்ஸ்கிரீன் கூட சேரும்போது அது இன்னும் நல்ல புரொடெக்ஷன் சன் டேமேஜ்ல இருந்து பிரிவென்ட் பண்ணும். இதே வந்து நைட்டு நான் இத யூஸ் பண்ணிக்கிறேன்னா, நைட்டு யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு விட்டமின் சிய போட்டுட்டு ஒரு மாய்ஸ்சரைசர போட்டுருங்க. அவ்வளோதான். இது கூட வந்து வேற ஏதாவது ஒரு சிரம், கிளைகாலிக், கோஜிக் ஆசிட், ரெட்டினால் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா, சாலிசிலிக் ஆசிட். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்க ஸ்கின்ன வந்து பயங்கர டேமேஜ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து யாராலயும் காப்பாத்த முடியாது. அவ்ளோ நெறைய ஆக்னீஸ் வரும். ஸோ இது 2மே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் சீரம்ங்கிறனால யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ எப்பயுமே வந்து விட்டமின் சிய சிங்கிளா யூஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க. விட்டமின் சிய டெய்லியுமே வந்து காலையில யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நைட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம்னா வந்து வீக்லி ஒரு 2, 3 டைம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. செட் ஆயிடுச்சுன்னா நீங்க டெய்லி காலையில நேரத்துல யூஸ் பண்ணலாம். நைட் நேரத்துலயும் யூஸ் பண்ணலாம். 1, 2 ஆக்னி இது போட்டு வர மாரி இருந்ததுன்னா, நீங்க வந்து வீக்லி 3 டைம்ஸ், 4 டைம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம்
கொஞ்சம் கொஞ்சமா வந்து பில்ட் பண்ணிட்டு போங்க உங்களோட ஸ்கின் கேர்ல. சிய வந்து 6 மாசத்துக்குள்ள தீர்த்துறணும். இல்லன்னா வந்து அது ஆக்ஸிடைஸ் ஆயிட்டு ஸ்பாயில் ஆயிடும். ஸோ அந்த மாரி ஸ்பாயில் ஆன விட்டமின் சிய வந்து தெரியாம நம்ம ஸ்கின்ல போடும்போது ரொம்ப 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 அலர்ஜி, ரெட்னஸ், இச்சிங், இரிட்டேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 6 மாசம் தாங்க அந்த சீரம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ டேட். ஸோ அதுக்குள்ள வந்து முடிக்க பாருங்க. அதுக்குள்ள அதுவாவே முடிஞ்சிரும். ஒரு 3 மாசத்துலயே முடிஞ்சிரும். ஸோ இவ்வளோதான் கைஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோல. சப்போஸ் விட்டமின் சிய பத்தி தெரியல, யார் யாருக்கெல்லாம் விட்டமின் சி யூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே வந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ எனக்கு ரொம்ப 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 மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நாளைக்கு இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு வீடியோல வந்து உங்கள நான் மீட் பண்றேன். ஸோ அன்டில் தென் டாடா பை பை. ஜெய் ஸ்ரீ.